Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன். பொன்முடி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதும் என எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். The Honorable Governor will now present bouquet to the Honorable Minister. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். நாட்டுப்பணி. ஆளுநருக்கு பூங்கொத்து வழங்கி அமைச்சர் பொன்முடி தனது பதவியேற்பு விழாவில் நிகழ்த்தியிருக்கிறார். அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி. பொன்முடிக்கு பதவியேற்பை ஆளுநர் நடத்தாதது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரித்த பிறகு ஆளுநர் பதவியேற்பு விழாவை நடத்தியிருக்கிறார். மீண்டும் அமைச்சராக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி. ஏற்கனவே அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை என்கின்ற துறை அவருக்கு மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த உத்தரவை சில மணி நேரங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு அமைச்சர்களும் இதில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் பல்வேறு அமைச்சர்களும் அவர்களது தொகுதிகளில் தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சூழலால் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. மீண்டும் அமைச்சராக பொன்முடி பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. பிறகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த பொன்முடிக்கு அந்த தீர்ப்பானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தண்டனை நிறுத்தி வைத்ததால் அவரை மீண்டும் அமைச்சராக பரிந்துரைத்து ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுத்துவிட்டார். இந்த நிலையில் ஆளுநரின் இந்த முடிவை எதிர்த்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபொழுது உச்சநீதிமன்றம் காட்டமான பல கேள்விகளை எழுப்பியிருந்தது. பொன்முடிக்கு பதவியேற்பை ஆளுநர் ஏன் நடத்தவில்லை, ஆளுநர் பதவியேற்பை நடத்தாதது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் கூறியிருந்தார்கள். ஆளுநருக்கு அவகாசம் வழங்குகிறோம், அதற்குள் பதவி பிரமாணம் நடத்தவில்லை என்றால்
தாங்கள் ஆளுநருக்கு உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக கூறியிருந்தது. இந்நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார் பொன்முடிக்கு. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.